இது உங்கள் நியூஸ் 5. தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள் மானிய கோரிக்கையில் வலியுறுத்தியது போல் பொதுமக்கள் அனைவருக்குமான கூட்டுறவு என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் கூட்டுறவு சங்கங்களின் அனைத்து சேவைகளும் ஒருங்கே அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் 100 கிளைகளை தொடங்கப்பட்டன. இதன் மூலம் அனைத்து பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் பகுதியிலேயே கூட்டுறவு சேவைகளை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து வட்டார பகுதிகளிலும் இது சீரான பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதால் அதில் ஒரு பகுதியாக சிங்காநல்லூர் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளையை கணபதி ராஜ்குமார் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த விழாவில் கிளையின் இணைய பதிவாளர் அழகிரி அவர்கள், துணைத் தலைவர் விஜய் கணேசன், துணை பதிவாளர் K சுபாஷினி, கூட்டுறவு சார் பதிவாளர் விமல் மற்றும் சங்க செயலாளர்கள் T கண்ணன் மற்றும் உறுப்பினர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு இக்கிளையினை திறப்பு விழாவை சிறப்பித்தனர். இன்று புதிதாக கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பாக நீலகோணம்பாளையத்தில் ஒரு கிளையும், புலிவாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமாக பேளமேடு பகுதியில் ஒரு கிளையும், சரவணம்பட்டி நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலமாக விளாங்குறிச்சி பகுதியில் ஒரு கிளையும் இன்று துவங்கப்பட்டது. 100 பேருக்கு சார் நகைக்கடன் 66 பைசா இதுக்கு வந்து வழங்கியிருக்கோம் சார். டாப்செட்கோ லோனுக்கு அப்ளிகேஷன் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் 2 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கேன் சார். வணக்கம். தமிழக வந்து முதல்வர் அவர்கள் மானிய கோரிக்கை 43 படி 110 விதியின் கீழ் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 100 கிளைகள் கூட்டுறவு வங்கிகள் சார்பாக தொடங்கப்படும் என்று அறிவித்தார். அதன் பயனாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூர் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் இன்று காலை 10:30 மணி அளவில் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் மூலமாக எங்கள் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளை நீலகோணம்பாளையத்தில் இன்று திறக்கப்பட்டது. அது சமயம் இணைப்பதிவாளர் அழகிரி அவர்களும், துணைப்பதிவாளர் விஜய் கணேஷ் அவர்களும், துணைப்பதிவாளர் K சுபாஷினி அவர்களும், கூட்டுறவு சார் பதிவாளர் விமல் அவர்களும் கலந்து கொண்டு, எங்கள் சங்கத்தின் பணியாளர்களும் கலந்து கொண்டு எல்லாரும் சிறப்பாக இருந்து இந்த கிளையை இன்று துவங்கப்பட்டது.